நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சுரக்ஷா ஆஸ்ட்ரோ வாஸ்து டிவி. ஓம் காஞ்சிவாசாய வித்மஹே சாந்தரூபாய தீமஹி தன்னோ சந்திரசேகரேந்திர பிரச்சோதயாத். பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்ம ரதாய ச பஜதாம் கல்பவ்ருட்சாய நமதாம் காமதேனவே. சுரக்ஷா ஆஸ்ட்ரோ வாஸ்து டிவி நேயர்கள் அனைவருக்கும் என் இனிய அன்பு வணக்கம். எல்லோரும் எல்லா நலமும் வளமும் பெற்று வாழ எல்லாம் வல்ல இறைவனை அனுதினமும் பிரார்த்திப்பது உங்கள் ஜோதிடர் ரவி பரத்வாஜ். குரு பயிற்சி பலன்கள் 2025 என்ற தலைப்பில் இந்த பகுதியில் நாம் காண இருக்கும் ராசியானது சிம்ம ராசி. காலபுருஷ தத்துவத்தில் 5ஆம் ராசி, அதன் அதிபதி சூரிய பகவான். பதிவுக்கு போறதுக்கு முன்னாடி உங்கள் அனைவருக்கும் ஒரு வேண்டுகோள். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஜாயின் ஆப்ஷன் இருக்கும், அதை ஜாயின் விருப்பம் உள்ளவர்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிறேன். வாங்க பதிவுக்குள்ள போகலாம். குரு பயிற்சி எப்பொழுது? 14/5/2025 இரவு 10:36 குரு பகவான் ரிஷபத்திலிருந்து மிதுன ராசிக்கு இடம்பெறுகிறார். மிதுனத்தில் இருந்து கொண்ட குரு பகவான் தன் 5, 7, 9ஆம் பார்வையாக துலாம், தனுசு, கும்பம் இந்த 3 ராசிகளையும் பார்க்கிறார். ஒவ்வொரு ராசிக்கும் அது இடம் வித்தியாசம் மாறுபடும். இந்த காணொலியில் நாம் காண இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா சிம்ம ராசியை பார்க்கிறோம். சிம்ம ராசி அப்படின்னு சொல்லும் போது சிம்மத்திற்கு 11ஆம் இடத்திற்கு வருகிறார். லாபஸ்தானம், பணவரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 11ஆம் இடத்திற்கு குரு பகவான் வருகிறார். தனகாரகன், பூர்வ புண்ணியஸ்தான அதிபதி, அஷ்டமாதிபதி என்று சொல்லக்கூடிய சிம்ம ராசிக்கு சொல்லக்கூடிய குரு பகவானவர் லாபஸ்தானத்தில் வருவது லாபத்தை கொடுத்தாலும் சற்று அலைச்சலையும் கொடுப்பார். ஏனென்றால் அவர் 5ஆம் வீட்டுக்கு மட்டும் அதிபதி அல்ல, 8ஆம் வீட்டுக்கும் அதிபதி. தங்கள் தேவைகளை பூர்த்தி செய்ய சற்று மெனக்கெட வேண்டி இருக்கும். வெற்றி என்பது உறுதியானாலும் அந்த வெற்றி என்பது அவ்வளவு எளிதில் வரக்கூடிய வாய்ப்பு என்பது குறைவு. எதுவுமே சில விஷயத்தை நம்ம அனுபவிச்சு ஒரு பொருள் கிடைச்சாலும் அதோட அருமை தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில இந்த குரு பயிற்சியானது உங்களுக்கு பலவித அனுபவங்களை பாடமாக தந்து உங்களை செம்மைப்படுத்தும் என்பதில் சந்தேகம் இல்லை. அஷ்டமாதிபதி லாபஸ்தானத்தில் இருக்கிறார். எதிர்பாராத தனவரவு உண்டாகும். பழைய பாக்கி நீங்க என்ன பணம் கொடுத்தீங்கன்னா அந்த கொடுத்த பணம் எல்லாமே நீங்களே மறந்துருப்பீங்க. அந்த பணம் எல்லாம் உங்கள் கைக்கு வந்து சேரக்கூடிய வாய்ப்புன்றது அதிகமாக இருக்கிறது. அதே போல 2வது திருமணம், முதல் திருமணம் டைவர்ஸ் ஆயிடுச்சு சார், செகண்ட் மேரேஜுக்காக பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கு, சிம்மராசி என்பவர்களுக்கு 2வது திருமணம் நிச்சயம் செய்யக்கூடிய வாய்ப்பு இந்த ஆண்டு ஏற்படக்கூடிய அமைப்பு உள்ளது. அதாவது இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய அமைப்பில் உள்ளது. தனது 5ஆம் பார்வையாக துலாம் ராசியை பார்க்கிறார். அது உங்கள் ராசிக்கு 3ஆம் வீடு. 3ஆம் வீடு என்பது அப்படின்னு பார்க்கும்போது சகோதரஸ்தானம், தைரியஸ்தானம், வீரியஸ்தானம் மற்றும் முயற்சி ஸ்தானம். உங்கள் முயற்சிகள் வெற்றியாகும், அதில் மாற்று கருத்து இல்லை. கல்யாணமாகி பல வருஷங்கள் ஆச்சு சார், குழந்தை பாக்கியம் இல்லைன்னு சொல்றவங்களுக்கு நிச்சயம் குழந்தை பாக்கியம் உண்டு. புத்திரக்காரகன் குரு பகவான் வீரிய ஸ்தானத்தை பார்க்கிறார். புத்திர பாக்கியம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை உண்டு. அதுவும் இல்லாமல் ஒரு குரு பகவானவர் உங்கள் வீட்டுக்கு 5ஆம் அதிபதி. 5ஆம் வீடு அப்படின்றது புத்திரஸ்தானம் பேரு. புத்திரஸ்தானாதிபதி 11ஆம் வீட்டில் இருந்து கொண்டு வீரியஸ்தானத்தை பார்க்கிறார், புத்திரஸ்தானத்தை பார்க்கிறார். நிச்சயம் அது நீங்கள் மருத்துவ உதவி மூலம் மருத்துவ உதவி எடுத்தாலும் சரி, எடுக்காவிட்டாலும் சரி, இந்த ஆண்டு உங்களுக்கு நிச்சயம் புத்திர பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு என்பது அமோகமாக இருக்கிறது. உடன்பிறந்த சகோதர சகோதரிகளிலேயே இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்கி அந்யோன்யம் கூடும். யார் பற்றிதான் கேட்டேன் தம்பி, உன்னை புரிஞ்சிக்காம நான் விட்டேன், அது என் தப்பா போச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, கேட்கக்கூடிய வார்த்தை உங்களுக்கு இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அளிக்க இருக்கிறது. எதுவுமே
வெட்டு 1 தொண்டு 2 பேசக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு இருக்கும். நேர்மையாகவும் இருக்கும். ஒருத்தருக்கு அட்வைஸ் பண்ணீங்கன்னா அந்த விஷயம் கரெக்டாக இருக்கும் இந்த குரு பயிற்சி மூலம். அடுத்து அவர் தன்னுடைய 7ஆம் பார்வையாக 5ஆம் இடத்தை பார்க்கிறார். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடம் தனுசு, தன் சுய வீட்டை பார்க்கிறார். ஸோ உங்கள் பிள்ளைகளுடைய படிப்பு, அவர்களுடைய சுப செலவுகள், அவர்கள் மூலம் ஏற்படக்கூடிய சுப செலவுகள் எல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உண்டு. நீங்கள் சேமித்து வைத்த பணம் உங்கள் குழந்தைகளின் கல்விக்காகவோ திருமணத்திற்காகவோ செலவு செய்யக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு காணப்படுகின்றது. அதே போல ஒரு சின்ன விஷயத்தில் மட்டும் சற்று கவனமாக இருக்க வேண்டும். என்ன விஷயம் அப்படின்னா, ஒரு நட்பு ரீதியாவோ ஒரு உறவு ரீதியாவோ யாராவது நான் பேங்க் லோன் வாங்குறேன், இல்லை பிரைவேட் பார்ட்டி கிட்ட லோன் வாங்குறேன், ஷூரிட்டி வேணும், நீங்கள் கையெழுத்து போடுறீங்களான்னு கேட்டேன்னா தயவு செய்து அவாய்ட் பண்ணுறது நல்லது. 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால நல்லதாக இருக்கணும். ஆனால் அஷ்டமாதிபதினு ஒரு அமைப்பில் இருக்குல்ல, 8ஆம் இடத்ததிபதி 8க்கு 4ஆம் இடத்தில் இருக்கிறார். ஸோ சுகத்தை கெடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. 8ஆம் இடத்துக்கு உண்டான ஆதிபத்தியத்தை அது கெடுக்கும். ஸோ அந்த வகையில் உங்களுக்கு ஷூரிட்டி போட்டிங்கன்னா அந்த பணத்தை நீங்கள் தர வேண்டியதாக இருக்க சூழ்நிலை ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. இதில் யாரை சொல்லியும் குத்தம் இல்லை. நாம் விதியை நொந்து கொண்டு தான் இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு பக்குவம் உங்களுக்கு ஏற்பட்டுவிடும். ஸோ அதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜாமீன் கையெழுத்து போடுறத தவிர்க்கிறது நல்லது. 6ஆம் இடம் அப்படின்றது ருணரோக சத்திரஸ்தானம்னு பேரு. அதுக்கு விரயபாவமாகிய 5ஆம் வீடு. இப்போ ஒருத்தருக்கு நோய் இருக்குன்னா அந்த நோய் எப்போது தீரும்ன்றது 5ஆம் பாவத்தை வைத்து பார்ப்பார்கள். ஒருத்தருக்கு கடன் தீரணும் அப்படின்னா அந்த கடன் பாவம்ன்றது 6ஆம் வீடு. அந்த 6ஆம் வீட்டுக்கு விரயஸ்தானமாகிய 5ஆம் வீடு. ஸோ இந்த கடன் விரயமாகிறது அப்படின்னாலும் 5ஆம் வீட்டை பார்க்கணும். அந்த 5ஆம் வீட்டை தனகாரகன் குரு பார்ப்பதால் தேவைகளை பூர்த்தி செய்யும் அளவுக்கு பணம் வரும். அது சேவிங்ஸ் பண்ணுறது உங்களுடைய சாமர்த்தியம். இந்த காலகட்டம் உங்களுக்கு சிம்ம ராசிக்கு ஓரளவுக்கு நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பாகத்தான் காணப்படுகிறது. படிக்கக்கூடிய மாணவர்கள், அதாவது இதில் உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்கள், பட்ட மேற்படிப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த படிப்பை படிக்கக்கூடிய மாணவர்கள் தங்கள் பொறுப்பு உணர்ந்து படிப்பார்கள். ஆனால் இன்னும் விளையாட்டு பிள்ளைகளாக இருக்கக்கூடிய சிறு குழந்தைகள் அந்த விளையாட்டுத்தனமாகவே இருப்பாங்க. படிப்பில் நாட்டம் என்று சற்று குறையக்கூடிய வாய்ப்பு உண்டு. உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை தன் 9ஆம் பார்வையால் குரு பார்க்கிறார். திருமண காரியங்கள் விரைவில் நடந்தேறும். இதுக்குமே பூர்வ புண்ணியஸ்தானம் வலுத்திருக்கணும்னு சொல்லுவாங்க. நம்ம என்ன சொல்லுவோம், நமக்கு ஒரு ஜாப் கிடைக்கணும் அப்படின்னு இருக்கீங்க, அது கிடைக்கல, என் பிராப்தம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லுவோம். என் கர்மா நான் அனுபவிக்கிறேன், என் பிராப்தம் அவ்வளோதான்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பிராரப்த கர்மா அப்படின்றது 10ஆம் இடத்த கர்மான்றது 10ஆம் இடமா இருந்தாலும் அது பூர்வ புண்ணியத்தையும் சேர்த்து குறிக்கக்கூடிய 5ஆம் வீட்டையும் சேர்ப்பதால் 5ஆம் வீட்டி 7ஆம் வீடு இந்த ரெண்டுமே சம்பந்தப்பட்டு வரதால உங்களுக்கு திருமண வாய்ப்புகள் கைகூடும், புத்திரபாகியம் ஏற்படும், பார்ட்னர்ஷிப்ல இருந்த மனக்கசப்புகள் விலகும், நட்புகளிடையே இருந்த மனக்கசப்புகள் விலகும், நீண்ட நாளைய நட்புகளை சந்தித்து மகிழும் சூழ்நிலை உண்டாகும், ஆன்மீக பயணம் மேற்கொள்ளக்கூடிய சூழ்நிலை உண்டாகும், சுப செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். ஸோ இது எல்லாமே சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு ரீதியாக இருக்கு. ஸோ அதனால் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இது குரு பயிற்சின்றது பொதுவான பலன். உங்களுடைய ஜாதக அடிப்படையிலும் தசாபுக்தி அடிப்படையிலும் வைத்துக்கொண்டு முழு பலன் பார்க்க வேண்டுமே தவிர இது ஒரு பொதுவான விதிப்பயன். இதை குரு பயிற்சின்னு பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வருட கிரகங்களாக விளங்கக்கூடிய சனி பகவானையும் ராகு கேது பகவானையும் சேர்த்துத்தான் இது பலன் சொல்லப்படும். அதனால் இது மெயினாக குரு அப்படின்னு சொல்லும்போது குருவோட பார்வை, குரு இருக்கும் வீடு, உங்கள் ராசிக்கு எத்தனாவது பாவம், பாவத்தில் எத்தனாவது வீட்டில் இருக்காரு, எத்தனாவது வீட்டுக்கு அதிபதி, இதெல்லாம் கணித்து சொல்லப்படுகின்ற ஒரு பலனாக இருக்குமே தவிர ஒரு தனிப்பட்ட ஒரு நபரின் ஒரு பலனாக நீங்கள் கருதி கொள்ள வேண்டாம் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஸோ உங்களுக்கு சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சியானது நன்மைகளையும் ஏற்படுத்தி தருகிறது, சற்று தாமதங்களையும் ஏற்படுத்தி தருகிறது. தாமதம் அப்படின்றது ஏதோ ஒரு வகையில் நமக்கு நல்லது அப்படின்னு நினச்சிக்கோங்க. எனக்கு லேட் பண்ணிட்டாங்கன்னு நீங்கள் ஒரு நெகட்டிவாக திங்க் பண்ணாமல் எனக்கு லேட் பண்ணாலும் லேட்டஸ்ட்டாக கொடுக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிக்கோங்க. அதில் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு
60 to 70% நல்லது கொடுக்கறது, மிச்சம் எல்லாமே வந்து சற்று தாமதத்தை ஏற்படுத்தி கொடுக்கறது. நேர்களே, இந்த குரு பயிற்சி சிம்மராசி அன்பர்களுக்கு எப்படி என்பதை கேட்டோம். மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் ரவி பரத்வாஜ். நன்றி, வணக்கம்.